மக்களே இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தாங்க செய்ய போகிறேன். ராகி அடை தாங்க செய்ய போகிறேன். அதை கேழ்வரகு மாவு அடை, முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு இந்த கேழ்வரகு மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுச்சுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலுக்குங்க. நம்ம வந்து ஒன்று சாப்பிட்டே போதும், வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதாங்க இந்த கேழ்வரகு மாவு அடை தாங்க செய்ய போகிறேன். சாயங்காலம் டைமில் ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு தோணுச்சு. அதான் சரி ஹெல்த்தியாக ஒரு ஆரோக்கியமான டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த கேழ்வரகு அடை செய்ய போகிறேன். இதுக்கு வந்து அது ஒரு கப் எடுத்துன்னு முருங்கைக்கீரை ஒரு கப் எடுத்துன்னு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த பார்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்தோன்னே இப்போ நம்ம தோசையில் தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோசையில் தட்ட முடியலன்னு சொல்லி நீங்கள் ஒரு வாழையில எடுத்து வச்சுன்னா அதை எண்ணெய் தட்டிட்டு அப்படி தட்டி எடுத்து நம்ம தோசைகள் போட்டோம். நான் வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுங்க. தோசைகளே வச்சு தட்டிடுவேன். ஏன்னா சூடெல்லாம் அவ்வளோ தெரியும், லைட்டாக சூடு இருக்கும்போது நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம நெய்யோ நல்லெண்ணெயோ எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து நீங்கள் கடலில் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே இல்லைங்க. கேழ்வரகு மாவு, முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு அவ்வளோதாங்க. சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.